இந்த பதிவு ஷோடசக்கலை நேரம் பற்றியது. அதாவது ஷோடசக்கலை நேரம் என்பது அமாவாசை தொடங்குவதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு, அமாவாசை தொடங்கிய ஒரு அரை மணி நேரம் பின்பு, அதேபோல் அமாவாசை முடியும் ஒரு அரை மணி நேரம் முன்பு, அமாவாசை முடிந்த ஒரு அரை மணி நேரம் பின்பு, இந்த நேரமே ஷோடசக்கலை நேரமாகும். இந்த நேரத்தில் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைத்து நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்க வேண்டும். எனக்கு நல்ல நோய் இல்லாத உடல், நல்ல ஒரு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை, எந்த இடத்திலும் மரியாதை போன்றவை கிடைக்க வேண்டும், நல்ல நீண்ட ஆயுள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முழு நம்பிக்கையுடன் உங்கள் கோரிக்கையை வைப்பதே. மேலும் நீங்கள் வாழ்ந்து மறைந்த சித்தர்களின் ஜீவ சமாதி எங்கேனும் தென்பட்டால், அல்லது கோயில்களுக்கு அருகில் ஜீவ சமாதி உள்ளது, எடுத்துக்காட்டாக அசோக் நகர் மெட்ரோ அருகில் ஒரு ஜீவ சமாதி உள்ளது, மேலும் அமிஞ்சி கரையில் சப்தகன்னியர் கோயில் உள்ளது. இது போன்ற இடங்களில் உங்களுடைய வயதை நினைவில் வைத்து கொண்டு 50 வயது என்றால் 50 சுத்துக்கள், 40 வயது என்றால் 40 சுற்றுக்கள் சுற்றி உங்கள் கோரிக்கையை முன்வைத்தால் அந்த கோரிக்கை கண்டிப்பாக உடனடியாக நிறைவேறும். இறைவன் எதிர்பார்ப்பது உங்களிடம் தூய்மையான பக்தியை மட்டுமே. நான் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவனை பணிந்து வழிபட்டால் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். நன்றி.